ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ நம்ம இன்னைக்கு சண்டேல எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு வைபிள் இருப்பீங்க, ஹாலிடே வைபிள் இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு படத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டா வெளியான ஹிந்தியில நம்ம கலக்கிட்டு இருக்கிற, வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற பேபி ஜான் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெரி படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். இது நம்ம அட்லீட்ட ஏற்கனவே அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்த காலிஸ் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அட்லி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சின்சியரான ஒரு போலீஸ் ஆபீசர் தன்னோட குடும்பத்தை இழந்து இங்க கேரளாவில் வசிக்கிறாரு. திருப்பி வில்லன் இவனை ஹீரோவை என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் நீ வரணும் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா வம்புழுத்து கூப்பிடுறான். திருப்பி இவர் போய் அந்த வில்லனை அழிச்சாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தெரி உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்த படம். விஜய்க்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாபெரும் வெற்றி படம். அட்லியோட கேரியர்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் அண்ட் பிளாக் பஸ்டர் படம்னே சொல்லலாம். அதை அப்படியே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தியில ரீமேக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் சீன்ஸை இவங்க என்ன அப்படின்னா அங்க உள்ள நார்த் இந்தியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணி இந்த படத்துல வச்சிருக்காங்க. அதே மாதிரி இது ஆக்சுவலா நீங்க ஸ்பாய்லரா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான கேமியர் ரோல்ல நம்ம சல்மான் கான் பண்ணியிருக்காரு. அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். வருண் தவான் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவருக்கு ஜோடியா பாத்தீங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் மெயின் கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, அதாவது அங்க உள்ள ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில சீன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பாக்குறப்ப நமக்கு அந்த காட்சிகளை ஒரு பெரிய லெவல்ல ஏத்துக்கக்கூடிய வகையில இல்லை. அதே மாதிரி இதுல வில்லன் கதாபாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்ல இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சட்டிலான ஒரு ரோல், ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாரு. ஆனா அதே இது ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா ஜாக்கி ஜராஃப் பண்ணியிருக்காரு. ஆனா அதுல பெரும்பாலான காட்சிகள் ஜாக்கி ஜராஃப் ஜெயில இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான காட்சிகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெயில இருக்கிறதோட வெளியில இருந்து இவர் பழிவாங்கிற மாதிரி பேசுற மாதிரி இதுதான் பொழுதனைக்கு காமிக்கிறாங்க. அதை படத்துல நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய சலிப்பை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். ஏன்னா பொழுதன்னைக்கு இவர் போன் பேசிக்கிட்டே இருக்காரு. எப்ப ஜெயிலுக்குள்ள இருந்தே இவர் காரியத்தை முடிக்கிற மாதிரி. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா சில சீன்ல ஜெயிலுக்கு வெளியில இருந்து பேசுறாரு. அப்ப இவரோட கேரக்டர் ஒழுங்கான லெவல்ல எழுதப்படலையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ ஹீரோல இருந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் வரைக்கும் அவங்கவுங்க கொடுத்த கேரக்டரை பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. பட் இது ஹிந்தி ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தமிழ் தெரிக்க விடும். ஹிந்தி ஜான் பேபி ஜான் ஆகுமா இல்ல டான் ஜான் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல சந்திக்கிறேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க பொண்ணான கையால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.